சிம்பு தனுஷ் விரிசல். மகளின் ஆசையை நிறைவேற்றிய ரஜினி. ஐஸ்வர்யா வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவமா? ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா நடிகர் தனுஷை கடந்த 2004ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு யாத்ரா, லிங்கா என்ற 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் இருவரும் சட்டப்பூர்வமாக குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டனர். இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் தனுஷ், ஐஸ்வர்யா திருமணத்திற்கு சம்மதிக்கவே இல்லை. ராமாயணம், மகாபாரதம் உட்பட இன்னும் பல இதிகாசங்களை பார்த்தால் அவை அனைத்துமே பெண்ணுக்காக நடந்த யுத்தங்களாகத்தான் இருக்கும். அதுபோல் நடிகர்கள் தனுஷுக்கும் சிம்புவுக்கும் இடையே ஒரு பெண்ணால் பிரச்சனை ஏற்பட்டது. அவர்கள் இருவருமே ஆரம்பத்தில் நல்ல நண்பர்களாகத்தான் இருந்தனர். தனுஷ் இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் மகன், சிம்புவும் இயக்குனர் டி ராஜேந்தர் மகன். இருவருமே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிகள்தான். இருவருமே சினிமாவில் ஒரே நேரத்தில் தான் என்ட்ரி கொடுத்தார்கள். ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவும் சிம்புவும் பள்ளி காலம் முதலே நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். அந்த நட்பு காலம் செல்ல செல்ல இருவருக்கும் இடையே காதலாக வளர்ந்திருக்கின்றது. அது அவர்களின் நட்பு வட்டாரத்திற்கும் நன்றாகவே தெரியும். அப்படி அவர்கள் காதலர்களாக இருந்த நேரத்தில்தான் நடிகர் தனுஷ் நடித்த திருடா திருடி திரைப்படம் வெளியானது. அந்த படம் தான் தனுஷுக்கு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படமாகவும் இருந்தது. அந்த படத்தில் வரும் மன்மதராசா மன்மதராசா பாடல் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங் ஆனது. அந்த பாடல் தான் சிம்புவுக்கும் தனுஷுக்கும் இடையே விரிசலையும் ஏற்படுத்தியது. திருடா திருடி படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு நடிகர் சிம்பு ஐஸ்வர்யாவுடன் தான் வந்திருந்தார். அந்த சந்திப்பின் போது தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவிற்கும் இடையே நட்பு ஏற்பட்டது. அதுவரை சிம்புவின் தோழியாக, காதலியாக இருந்த ஐஸ்வர்யாவின் போக்கு அதன் பிறகு மாறியது. நடிகர் தனுஷ் மீது ஏற்பட்ட ஒருவித ஈர்ப்பால் அவரை பின்தொடர ஆரம்பித்து விட்டார். இந்த விஷயம் நடிகர் சிம்புவுக்கு தெரிய வர அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியது. இது குறித்து சிம்பு பேசிய ஆடியோ இணையத்தில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி பேசு பொருளாகவும் மாறியது. அதன் பின்பு இந்த விவகாரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கவனத்திற்கு வந்தது. உடனே தனது மகளை அழைத்து அவர் கண்டித்தார். இது நமக்கு சரிப்பட்டு வராது என்றும் பல முறை ஐஸ்வர்யாவை எச்சரித்திருக்கிறார். ஆனால் ஐஸ்வர்யா விடாப்பிடியாக இருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் தற்கொலை முயற்சி வரை போனதால் வேறு வழியே இல்லாமல் தான் நடிகர் ரஜினிகாந்த் தனுஷ், ஐஸ்வர்யா திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார். ரஜினியின் விருப்பமே இல்லாமல் தான் ஐஸ்வர்யா, தனுஷ் ஆகியோரின் திருமணம் அப்போது நடந்தது. அதன் பிறகு ரஜினியின் மருமகன் என்பதால் மிகப்பெரிய உச்சத்தை நடிகர் தனுஷ் அடைந்தார். ஆனால் திருமணம் ஆகி 2 மகன்கள் பிறந்த பிறகு 18 ஆண்டுகள் கழித்து தனுஷ், ஐஸ்வர்யா இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று பிரிந்து வாழ்கின்றனர். நடிகர் சிம்பு, தனுஷ் நட்பில் புயலாக ஒரு காலகட்டத்தில் வந்து அவர்களது நட்பை பிரித்தவர் ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா தான் என்பதை அறிந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் இத்தனை நாளாக இது நமக்கு தெரியவில்லையே என்று புலம்புகின்றனர்.